வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlogல சண்டே அண்ட் மண்டே இந்த 2 நாள் என்னோடய குக்கிங் vlog தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சண்டே எனக்கு என் பையன் ரொம்ப நாள் ஆச்சுமா நீங்கள் சிக்கன் பிரியாணி பண்ணி அப்படின்னு சொன்னான். ஆனால் கடைக்கு போனவங்க புதினா மறந்துட்டு வந்துட்டாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு சரி ஓகே நான் செஞ்சு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன். சீரக சம்பாவில் தான் நான் சிக்கன் பிரியாணி செய்வேன். பிரியாணியே எந்த பிரியாணி செஞ்சாலும் எனக்கு சீரக சம்பா தான் எங்கள் வீட்டில் செய்வோம். சம்டைம்ஸ் மட்டும்தான் பாஸ்மதி ரைஸ் வாங்கி வச்சுருப்பேன். ஆனால் 90% எங்கள் வீட்டில் சீரக சம்பா யூஸ் பண்ணி தான் பிரியாணி செய்வேன். புதினா இல்லாட்டியும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் சமைச்சிருவேன். வெயிலில் திரும்ப கடைக்கு அவங்கள அனுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு தான். இது மார்னிங் அவங்க என் ஹஸ்பண்டும் பையனும் கடைக்கு போயிருக்கும் போதே கொஞ்சம் க்ளீன் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இடைஞ்சலாக இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோன்னா தான் இதுக்கு அடுத்தது சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான். ஹாய் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பிரியாணி சிக்கன் கிரேவி மீன் வறுவல் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு பாத்திரம்லாம் எடுத்து எடுத்து வச்சுருவேன். கிளியராக வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பிரியாணி இதுக்கு இந்த மசாலா ரெடி பண்ண போகிறேன். வறுத்துட்டு இருக்கிறேன். லைட்டாக போட்டு காட்டி வறுத்துடலாம். இந்த பிரியாணி மசாலா ஹோல் கரம் மசாலா, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு, வரமிளகா, தனியா இது எல்லாமே லைட்டாக நம்ம பிரியாணி பாட்டை இல்லைன்னா கடாய் அதில் ஒரு வறுத்துட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு அதை ஆறுனதும் பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் பிரியாணி மசாலா. காரமுக்கு நான் வீட்டில் என்ன குழம்பு மிளகா பொடி வச்சுருக்கணும் அதுதான் போட்டுப்பேன். பச்சை மிளகா போட்டுப்பேன். இதுதான் எப்போயுமே நான் பிரியாணி மசாலா என்னோடய பிரியாணியில் நான் சேர்க்குற இன்க்ரீடியண்ட்டு, அதாவது ஸ்பைசிக்கு. கிராம்பு அந்த மசாலா பாக்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் அதையும் பிரித்து கொட்டிடலான்னு சொல்லிட்டு இருந்த ஸ்டாக்லேருந்து எடுத்து பிரித்து கொட்டிக்கிட்டேன். அந்த வறுத்துருந்தேன் இல்லைங்களா, அந்த ஹோல் கரம் மசாலா அதை பொடி பண்ணிக்கிட்டேன். அதை ஒரு பாட்டில்லையும் மாற்றி வச்சுக்கிட்டேன்.
ஒரு 2-3 முறை யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ஒரு வாட்டி அரைச்சேன்னா. பட்டைக்கிராம்பு அதெல்லாம் தாளிச்சிட்டு கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் விட்டு பட்டைக்கிராம்பு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகாவும் தாளிச்சிட்டு வெங்காயம் தாளிச்சிட்டு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்துட்டேன். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு வதங்க விட்டுட்டேன். ஆனால் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அந்த பக்கம் சிக்கன் கிரேவிக்கும் கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டைக்கிராம்பு அதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு சிக்கன் அதோடு சேர்த்து அந்த பக்கம் கிரேவியும் ரெடி பண்ணிவிடுவேன். இந்த பிளெண்டர் நான் ஒரு 3 இயர்ஸ் மேலே யூஸ் பண்ணுறேன். காஜாஃபா டிமார்ட்டில் வாங்கினது. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாங்குங்க. நான் வாங்கும்போது இது 900 ரூபாய். சீரக சம்பா அரிசி நான் ஒரு 2 கப் எடுத்துக்க போகிறேன். இந்த மசாலா பொடி அரைச்சேன்ல அதுவும் போட்டிருக்கேன். போடும்போது வீடியோ எடுத்தேன்னா எனக்கு தெரியல, நான் போட்டிருக்கேன். நான் எங்கள் வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற குழம்பு மிளகாய் புதினா வாங்கிட்டு வர மறந்துட்டாங்க. நான் புதினா இல்லாமல் தான் செய்ய போகிறேன். இது தயிர்
வரியா? என்னாச்சு? கீழே பிரியாணிக்கு மேலே இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சுல, அதை எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஹீட்டுக்கு கரெக்டாக வெந்து வந்துடும். இதுக்கு மேலே வெயிட்டு தோசைக்கல் அது கூட வைப்பேன். பார்க்கலாம். இன்றைக்கி புதினா இல்லை, என்னோடய வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சுட்டு பிரியாணி செஞ்சுருக்கேன். எங்கேயோ விளையாட போயிருக்கா? சூப்பராக உதிரியாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மீன் மசாலா ஒன்றுமே இல்லை. நான் என்ன வீட்டில் மசாலா வச்சுருக்கணும் அது மட்டும்தான் போடுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே போட மாட்டேன். ஆனால் சூப்பராக இருக்கும். லெமன் யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா புளி யூஸ் பண்ணுவேன் புளிப்புக்கு. அவ்வளோதான். ஸோ மீன் வறுவல், ரைத்தாவில் கேரட் துருவி போட்டிருக்கேன்.
சூப்பராக இருக்கும். ரைத்தா எப்போயுமே நான் சொல்லுவேன், ஒரு பிஞ்ச் சுகர் ஆட் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்ன ரைத்தா வெறும் ஆனியன் தயிர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட அதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சுகர் போடுங்க, சூப்பராக இருக்கும். இது மண்டே மார்னிங் கத்திரிக்காய் வறுவல் பண்ணிவிட்டு கூட்டு பண்ணிவிட்டு முறுக்கும் சுட்டிருந்தேன். அதுதான் ஒரு சின்ன சின்ன வீடியோவாக எடுத்திருந்தேன். அதையும் சண்டே அண்ட் மண்டே விளாக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன், அந்த கிளிப்பிங்ஸும். சாப்பிட வாங்க. பத்தலை, அதனால் இதில் மாற்றிட்டேன். இந்த விலாகில் சண்டே அண்ட் மண்டே என்னோடய குக்கிங் விலாக் நான் எடுத்த கிளிப்பிங்ஸ் அவங்க கூட வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி டியூஸ்டே பண்ணுற பூஜை வீடியோலாம் நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.